வெல்கம் வெல்கம் டு டு அவர் அவர் சேனல். சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தமிழ் சேனல்ல இருந்து தமிழக அரசியல் மாற்று சக்தியா விஜய் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்க போற ஒரு லைக்கும் தான் வீடியோ சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. அப்படியே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியாக விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஏன் விஜய் அவர்களும் அப்படின்னு சொன்னேன்னா, இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் பிரபலமாக இருந்த பல ஹீரோக்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் இப்போ விஜய் அவர்களும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. பட் இவரோட இந்த அரசியல் கட்சி அப்படின்றது 10ஓட 11 இருக்குமா, அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியலில் தனித்துவம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்குமா அப்படின்றது இனிமே போக போக தான் தெரியும். ஆனால் விஜய் அவர்கள் தன்னோட ரசிகர்களுக்கு அரசியல் ஆசையை தூண்டிவிட்டு, தோ வரேன், அதோ வரேன், தோ கிளம்பிட்டேன், தோ ரெடி ஆயிட்டேன், போர் வரும்போது வரேன், போர் அடிக்கும்போது வரேன் அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்களையும் மக்களையும் ஏமாத்தாம உடனே தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுன்றது கொஞ்சம் உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு அரசியல் கட்சி தொடங்கி ஒரு நாட்டோட முதல்வராகி இந்த நாட்டு மக்கள் ஆள்வதற்கு நடிகன் அப்படின்ற ஒரு தகுதி மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இங்க எல்லாத்துக்கும் ஒரு தகுதி இருக்கு. டாக்டர் அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு, இன்ஜினியர் ஐஏஎஸ்னா அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அவங்க அந்தந்த தகுதிக்கான படிப்புகள்ல தன்னோட திறமையை தன்னோட தகுதியை நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்தந்த போஸ்டிங்க்கு வராங்க. ஆனா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் அரசியல்வாதி ஆகிறதுக்கும் இப்படி எந்த விதமான ஒரு அடிப்படை தகுதியுமே வேணாம். இதுதான் அரசியலோட வரமும் சாபமும். அந்த கருமத்துக்கு படிப்பே தேவையில்லை. ஊர்ல நொண்டி நோசக்க வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, அந்த கடையில கருப்பி திருடி கொண்டது, இந்த மொத்த கோபம். ஆனா யோசிச்சு பார்த்தா ஒருத்தர் தலைவராகி மக்களை ஆள்வதற்கு மக்களுக்காக போராடி மக்களின் குரலா நின்று மக்களோட மக்களை வாழ்வனா இருக்கணும். அப்படி இருக்கிற ஒருத்தர் மட்டும்தான் உண்மையான நேர்மையான ஒரு அரசியல் தலைவராகவும் ஒரு மக்கள் தலைவராகவும் இருக்க முடியும். ஆனா நான் சினிமால பெரிய ஹீரோ, என்னோட திரைப்படங்கள்ல ஏழைங்களுக்கு நான் வாரி வழங்கியிருக்கிறேன், என்னோட எல்லா சொத்தையும் திரைப்படங்களை ஏழைங்களுக்காகவே எழுதி வச்சிருந்தேன், என் படத்துல பல ஏழைகள் நான் காப்பாத்திருக்கிறேன், ஏழைங்களுக்கு எதிராக நடக்கிற மக்களுக்கு எதிராக நடக்கிற பல அநியாயங்களை என்னோட திரைப்படம் நான் தட்டி கேட்டிருக்கேன், அதை பார்த்து அந்த மக்கள் என்ன நம்புறாங்க, அதனால நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு சிஎம் ஆகி என்னோட திரைப்படங்களை ஏழைங்களை எப்படி காப்பாற்றணும், அநியாயத்துக்கு எதிராக எப்படி நான் போராடணும், அதே மாதிரி நிஜத்திலும் இந்த நாட்டு மக்களுக்காக நான் போராட போறேன், அதனால நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்றது நியாயமே இல்லாத ஒரு விஷயம். சீஃப் மினிஸ்டர் தான் அவ்வளவு சீப்பா போயிடுச்சுல. நினைச்சவன் எல்லாம் சிஎம். நாடுங்கிறது எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை பேருங்க, எத்தனை ஆளுங்க, எத்தனை பிரச்சனைகள், அது எல்லாத்தையும் தீக்கணும்னா எவ்வளவு அனுபவம் வேணும், அறிவு வேணும், தியாகம் வேணும், நேர்மை வேணும், எளிமை வேணும். சினிமா வேற, இந்த அரசியல் பொது வாழ்க்கை வேற அப்படின்றத இங்க இருக்கிற பல நடிகர்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஒரு ஸ்டேட்டை ஆள்றதுக்கு மக்களுக்கு இது தேவை, இது தேவையில்லை, இது ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு மக்களுக்காக கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு, ஒரு ஸ்டேட்டுக்கான பாலிசிஸை கொண்டு வந்து ஒரு மாநிலத்தையே வழிநடத்தி முன்னேற்றி கொண்டு போறதுக்கு வெறும் நடிகன் அப்படின்ற தகுதி மட்டும் இங்க போதவே போதாது. அப்படி பார்த்தோன்னா எம்ஜிஆரும் வந்து நடிகர் தான். காமராஜர் சாரும் அவ்வளோ படிக்கல. ஏன் நம்ம கேப்டன் சார் கூட அவ்வளோ படிச்சதில்லை. பட் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ட்டு வரும்போது செய்கிறாங்கல்ல, அவ்வளோதானே. இல்லை அந்த டைலாக் அப்படி இதுக்காக ஒன்றும் படிக்கணும்னு இல்லை, ஒரு அவசியமே இல்லை, எந்த தகுதியுமே தேவையில்லை, யார் வேணா வந்துடலாம் அப்படின்றது தான். ஆனால் வந்துடலாம், ஆனால் மக்களுக்கு தெரியும்ல இவன் எப்படி என்னன்றது அவங்களுடைய பேச்சிலையும் இதுலேயும் தெரிஞ்சிடும், இல்லை வாய்ப்பு கொடுக்கறதுலையே தெரிஞ்சிடும். ஸோ அது என்னவா இருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சலாம். என்னன்னா சினிமான்னு அந்த ஒரு டேக் வச்சு அதை அப்படி ஓரங்கட்ட வேணாம் அப்படின்றது, அதுவும் அவங்க ஒரு அந்த ஒரு பேர்னாலேயே அவங்க எதாவது நல்லது செய்ய வந்தால் கூட அதை வச்சு ஒதுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா விஜயகாந்த் சாருமே ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, இப்படி நடிகை ஏன் அரசியலுக்கு வரான் அது வரான்னு இப்படியே நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு அரசியல் தெரியாமல் போயிடும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். நல்லது செய்கிறாங்களான்றது தான் பார்க்கணுமே தவிர ஒரு பேரை வச்சு ஒதுக்குறது எனக்கு சரியாக படலை. இதுவும் ஒரு தொழில், அவ்வளோதான். அந்த சினிமான்றது ஒரு தொழில், அந்த தொழில இருந்து வந்திருக்காங்க அப்படி வச்சுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பல வருஷமாக ஆக்ட்ரஸ் தான் பாதி பேர் அரசியல் கட்சியிலே இருக்காங்க. நிறைய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த கூட்டம் ஒன்று இருக்குது, பின்னாடி ஒரு ஃபேன்ஸுன்னு இருக்காங்க, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் உள்ளே வராங்க. ஓகேப்பா இது இருந்தால் நம்மளுக்கு ஒரு பலம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே இப்போ என்ன சொல்கிறது, சாதாரண ஒரு ஆளோ இல்லை படித்தாலோ யாரோ வராங்க, பட் அது நம்ம கண்ணுக்கு கூட தெரியல. அதுதானே உண்மை. அவங்க வராங்க போகிறாங்க, அந்த ஓட்டு போடுறப்ப தான் இப்படி ஒன்று இருக்குன்னே நமக்கு தெரியும். இது என்னடா புதுசாக 4 கட்சி, இதெல்லாம் நம்ம கேள்விப்படவே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது, அது நம்மளுடைய தப்பு தானே. மக்களோட அடிப்படை தேவை, எதிர்கால தேவை, வாழ்க்கை முறைன்னு அவங்க இடத்துல இருந்து சிந்திக்கக்கூடிய அந்த அறிவு, அந்த எஜுகேஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு மக்களோட மக்களாக இவங்க வந்து பயணிச்சிருக்கணும். ஆனால் ஏழை எளிய மக்கள் மட்டும் இல்லை, நடுத்தர மக்களே அண்ணாந்து பார்க்குற உயரத்தில் நீங்கள் இருந்துக்கிட்டு நல்ல சொகுசான ஒரு வாழ்க்கை, பெரிய பங்களா, ஏசி காரு, ஏசி ரூம்னு வாழ்ந்துக்கிட்டு சம்மருக்கு நம்ம ஊர் வெயிலோட அந்த தாக்கத்தை தாங்க முடியாமல் ஃபாரின்ல போய் ஜாலியாக அந்த சம்மரை என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு
திடீர்னு வந்து நான் அந்த மக்களுக்கு எலெக்ஷன்ல நின்று சிஎம் ஆகி மக்களை நான் காப்பாற்ற போறேன், மக்களோட தலையெழுத்தையே நான் தான் மாத்த போறேன் அப்படின்றது எந்த வகையில நியாயம்னு தெரியல. இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச மாதிரி இதுக்கு முன்னாடி பல நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிவாஜி கணேசன் அவர்கள், பாக்யராஜ் அவர்கள், சரத்குமார், சிவாஜி டிஆர், சாருமா? கார்த்தி, ஏன் இப்ப கமல் சார் கூட கட்சி ஆரம்பிச்சார் இல்லையா? இவங்க எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சாங்க தொடாத ஆளே அப்படின்னா, இல்ல. இந்த தமிழ்நாட்டோட அரசியல் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியே நாங்க தான் அப்படின்னு பயங்கர பரபரப்பா தான் கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆனா போக போக அவங்களோட கட்சியை எப்படி காணாம வழிநடத்துன்னு போயிடும். தெரியாம, அந்த கட்சியை எப்படி கொண்டு போறதுன்னே தெரியாம, ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் பெரிய கட்சி கிட்ட கொண்டு போயிட்டு தன்னோட கட்சியை அப்படியே அடமானம் வச்சு, அதுக்கப்புறம் அந்த ஒரு சீட்டு 2 சீட்டும் கிடைக்காம அந்த கட்சியை காணாம போன வரலாறுலாம் இங்க நிறையவே இருக்கு. இதுல என்ன காமெடினா, அப்படி ஒரு கட்சி இருக்கிறதே நமக்கு தெரியாது, நம்ம சுத்தமா மறந்துருப்போம். ஆனா இந்த எலெக்ஷன் டைம் வந்தா மட்டும் போதும், திடீர்னு வந்து எல்லாம் ஒரு வந்து press meet கொடுப்பாங்க. இந்த எலெக்ஷன்ல நாங்க எங்கிருந்துடா வந்தீங்க ஐயா அப்படின்னு அப்படின்னு நாங்க இந்த செயற்குழு பொதுக்குழு மீட்டிங் வச்சு நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்னுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது காமெடியா இருக்கும். ஏன்னா அந்த கட்சியில மொத்தமே 2 பேரா தான் இருப்பாங்க. ஒண்ணு கட்சி ஆரம்பிச்சது, இன்னொன்னு அவங்களோட ஒய்ஃபா இருப்பாங்க. சொந்த புள்ள கூட அந்த கட்சியில உறுப்பினரா இருக்காது. சோ அந்த அளவுக்கு இவங்க பண்ற அந்த அட்ராசிட்டிலாம் பயங்கரமா தான் இருக்கும். கஷ்டமோ நஷ்டமோ நாம் நிற்க வேண்டும், தனியாக நிற்க வேண்டும். ஐயா பையன் அது இதுன்னு வந்தா குடும்ப கட்சின்றாங்க. கூட்டணி அமையாத பட்சத்தில் we'll do it. No problem. எனக்கு இது பார்த்தா கவுண்டமணி சார் தான் ஞாபகம் வரும். நாங்கள் வந்து காட்சி சார் பார்த்தா 234 தான் we have to run around. யாரு யாரு இப்பெல்லாம் ஒண்ணு இருந்துச்சா? இப்ப இந்த சத்தியமா நடிகர்கள் தெரியாதுங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சு. ஆரம்பிச்சாங்கல்ல, இதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தைரியம், மிகப்பெரிய முன்னோடியா இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட கழகம், முக்கியமா திமுக தான். இந்த திமுகல இருந்த அறிஞர் அண்ணா, கலைஞர் அவர்கள், அதுக்கப்புறம் எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர், இவங்க எல்லாரும் தான் இவங்களுக்கு முன்னோடியா இருந்தது. முக்கியமா எம்ஜிஆர் அவர்கள் தான் திரைப்படங்கள் மூலியமா தமிழ் மக்களை பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணாரு. தமிழ் மக்கள் பாத்தீங்கன்னா அரசியல் வேற, சினிமா வேற அப்படின்னு பகுத்து ஆராயக்கூடிய ஒரு அறிவோடு தான் இருந்தாங்க. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் தான் மக்கள் கிட்ட இந்த சினிமா முகத்தை புகுத்தி மக்களை ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாத்தி அப்படியே ஓட்டெல்லாம் பிடிங்கிட்டு வந்துட்டாரு. எஸ், எம்ஜிஆர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு, அது நல்லதா மூலம் கனெக்ட் செஞ்சிருக்காரு ஆயிட்டாரு. தான். ஆனா அவர் ஒன்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகி ஒன்றும் கிடையாது. அதாவது சுதந்திர போராட்டத்துக்காக போராடி ஜெயிலில் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருந்து வந்த ஒரு அரசியல் தியாகி இல்லையே. ஆக்சுவலா அந்த மாதிரி சுதந்திர போராட்டத்துக்காக போராடி ஜெயிலில் இருந்து வந்தவங்க தான் அரசியல் இருந்தாங்க. உதாரணத்துக்கு காமராஜர் அவர்கள், கக்கன் அவர்கள், அவங்களாம். அப்படி இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக போராடின அரசியல் தலைவர்கள் எல்லாரையுமே தோக்கடிச்சது எம்ஜிஆர் அவர்கள் தான். எனக்கு என்னன்னா, இப்போ எம்ஜிஆர் சார் வரும்போது காமராஜர் பெரிய தலைவர் இருந்தாங்க. ஆனா எனக்குமே அந்த வருத்தம் இருந்துச்சு. ஏடா காமராஜர் இருக்கும்போது எம்ஜிஆர் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களே, அவரை தோக்கடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு. ஆனா இப்போ நான் விஜய் சார் சொல்றேன். அவர் வரும்போது அந்த அளவுக்கு நம்ம நினைச்சு பார்க்குற அளவுக்கு எதுவும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது விஜய் சார் வந்தது எனக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த டைம்ல எனக்குமே அது பெரிய ஷாக். அது எப்பறம் அது காமராஜரையே நீங்க வந்து ஆமா. தோக்கடிச்சிட்டிங்களா? எனக்கு புரியல. இதுக்கு மேல ஒரு தலைவர் உங்களுக்கு என்னையா வேணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இவ்வளோ நல்ல மனுஷன் இப்படி இருந்தவர், தன் பேக்கெட்ல காசு கூட இல்லாம எல்லாத்தையுமே மக்களுக்காகவே யோசிச்சவர், அவரை கூட நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலன்னா அவங்களும் என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஃபீல், அந்த கோவம் இன்னும் இருந்துட்டே இருக்கு. அது எப்படி நீங்க அவர் தோக்கடிச்சிங்கன்ட்டு. சரி, இப்போ அவர் தோக்கடிச்சிங்க. பட் ஆப்போனண்ட்ல ஒரு கட்சி, ஒரு ஹீரோ, ஒரு ஆக்டரா அவர் வராரு. அவர்கிட்ட நீங்க ஏமாத்திட்டீங்கன்னா அதுவும் இல்லை. அவரும் வந்து நல்லது செஞ்சிருக்காரு, நிறைய திட்டங்கள் எடுத்துன்னு வந்திருக்காரு, மக்கள்கிட்ட ரொம்பவே இதுவாக அந்த என்ன தேவையோ அதை ஃபஸ்ட்டு பூர்த்தி பண்ணியிருக்காரு. ஸோ வந்தவரும் கரெக்டாக இருந்திருக்காரு. அதனால அது ஓகே அப்படின்னு தோணுது. பட் வந்து அவர் இருக்கும்போது இன்னொருத்தர் வந்தது வந்து ஆமா. அது மட்டும் தான் ஏன்னா ஏற்றுக்க இதுக்கு முடியல. முன்னாடி இருந்தவங்க சரியா பண்ணலன்னா ஓகே, இவங்க நல்லா பண்றா சொல்ல. முன்னாடி இருந்தவர் இன்னும் நல்லா பண்ணவர் தான். அப்படி இருக்கும்போது ஏன் இது அது பண்ணாங்கன்னு ஒரு அந்த இது சினிமா இருக்கு. மோகம் தாங்க. அது என்ன சொல்றது, அவர் மேல அது எம்ஜிஆர் ஒத்துக்கணும். மேல இருக்கிற அந்த பாசம் இப்போ வரைக்கும் வந்து அவருடைய பிறந்த நாளைக்கும் இறந்த நாளைக்கும் இப்போ வரைக்கும் ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க, எம்ஜிஆர் ஆகட்டும் இதுவாகட்டும். பட் வந்து அது மட்டும் எப்படி அது எனக்கு புரியவே இல்லை. இப்போ இந்த சூழ்நிலைக்கு வந்து இவங்க சரியில்லை, ஓகே இவங்கள நம்புவோம், அவங்க சரியில்லை இவங்கள நம்புவோம், இப்போ விஜய் வந்திருக்காரு, என்ன பண்ணுறனே தெரியல, சரி இவராது ஏதோ பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மனநிலையில் இருக்கும். பட் அப்போ அந்த மனநிலை இல்லை, எப்படா அது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. அதுதான் நான் இவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா இப்போ எம்ஜிஆர் சார் வந்து படத்துல பார்த்துருக்கோம், அவர் இப்படிதான் ஒரு கேரக்டர் நமக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, ஒரு பிம்பம் இருந்திருக்கு. ஆனா காமராஜர் சாருக்கு அந்த விளம்பரம் கிடையாது, அவரு Direct ஆ போனோம். பண்ணதை வந்து பெருசா வெளியே சொல்லிக்கிட்டது கிடையாது. அதனால மக்களுக்கு அது போய் சரியா சேரலையோ, ஆ. எவ்வளவு நல்லது ஒரு நாட்டுக்காக பண்ணிருக்காருன்றது போய் சேரலன்னு நினைக்கிறேன். அவங்கள வந்து தெரிஞ்சிருக்காரு. ஆனா எம்ஜிஆர்னா எல்லாமே அப்படியே நம்ம கேள்விப்படுறது பாக்குறது அப்படின்னு இருந்துட்டே இருந்ததுனால அப்படியே போய் நம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்போ இருந்த மாதிரி யூடியூபோ இந்த டெக்னாலஜிலாம் அப்போ இருந்திருந்தா காமராஜர் லெவலே வேற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம அவ்வளோ புரிகிறோம், இப்படி ஒரு மனுஷனா, இப்படி ஒருத்தர் சிஎம்மா இருந்தாரா இந்த தமிழ்நாட்டிலையா, இப்படி ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு ஆச்சரியப்படுறோம். ஏன்னா இப்போ இந்த
ஒரு ஆன்லைன் இருக்கு, ஒரு யூடியூப்னு இருக்குன்றப்போ தான் இவ்வளோ விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சு. இதெல்லாம் அந்த டைம்ல இருந்திருந்தா கண்டிப்பா அவர் பீட் பண்ணியே இருக்க முடியாது. அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த சினிமா சார்ந்த அந்த மோகம் தான். 1967ல திமுக வெற்றி பெறதுக்கு மிக மிக முக்கிய காரணம் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். மேபி திராவிட கழகத்தோட கொள்கைகள் மக்கள் கிட்ட பிடிச்சி ஒருவேளை திமுக வந்துட்டு கொஞ்சம் லேட்டா ஜெயிச்சிருந்திருக்கலாம். ஆனா 1967ல ஜெயிச்சதுக்கு மிக மிக முக்கிய காரணம் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். இதை ஏன் நான் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் வரத்துக்கு முன்னாடி தமிழக அரசியல்ல இந்த சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்ட தியாகிகள், இந்த நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்ட தியாகிகள் மட்டும்தான் இந்த தமிழக அரசியல்ல இருந்தாங்க. அதை அப்படியே மொத்தமா மாத்தி விட்டு சினிமா முகத்தை அரசியல்ல கொண்டு வந்து புகுத்துனது எம்ஜிஆர் அவர்கள் தான். ஸோ ஒரு நடிகனும் சிஎம் ஆகலாம் அப்படின்னு இந்த தமிழ் நடிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசையை தூண்டி விட்டு ஒரு மிகப்பெரிய முன்னோடியா இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆக்சுவலா எம்ஜிஆர் அவர்களை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் ஆந்திரால என்டி ராமாராவும் அங்க ஆட்சியை பிடிச்சாரு. இந்த சினிமா முக அரசியல் அப்படின்றது அது இங்க இல்லை, வெளிநாடுகளையும் இருக்கு. 1980ல அமெரிக்கா நடந்த அதிபர் தேர்தலில் பாத்தீங்கன்னா ஹாலிவுட் முன்னாள் ஹீரோ ரோனால்ட் ரீகன் வந்து போட்டிட்டு அந்த அமெரிக்காவோட அதிபராகவே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அதே மாதிரி இந்த அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் அவரும் எலெக்ஷன் கலிபோர்னியா கவர்னரும் ஆனாரு. சோ இவங்க எல்லாரும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் அந்த சினிமான்ற மோகம் மட்டும்தான். எம்ஜிஆர் அவர்கள் ஒரு யதார்த்தமாவோ இல்ல ஒரு நெருக்கடியின் காரணமாவோ அரசியலுக்கு வரல. அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பக்காவா பிளான் பண்ணி பண்ணாரு. அவர் சினிமாலையும் சரி நிஜ வாழ்க்கையிலும் சரி எது தன்னோட எதிர்கால அரசியலுக்கு பயன்படுமோ அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்து செஞ்சுட்டு இருந்தாரு. தன்னோட திரைப்பட காட்சிகள் ஆகட்டும், தன்னோட திரைப்படத்துல வந்த பாடல்கள் ஆகட்டும், அந்த பாடல்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தன்னோட கட்சியை தன்னோட கட்சி கொள்கையை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு அவ்வளோ கன கச்சிதமா செஞ்சவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து கட்சி மீட்டிங் போகணுன்ற அவசியம் கூட இல்லை. அவரோட ஒவ்வொரு திரைப்படமும் ஒரு கட்சி மீட்டிங் மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு 10 கட்சி மீட்டிங்கும் அவரோட ஒவ்வொரு திரைப்படமும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி அவர் பார்த்துட்டாரு. அவ்வளவு கவனமா செயல்பட்டாரு தன்னோட திரைப்படங்களும் திரைப்பட பாடல்களையும். வாய்ப்பு இருந்தது யூஸ் பண்ணிக்கிட்டாரு சார், அவ்வளோதான். லைன் எப்படிலாம் கொடுத்தா இப்ப இருக்கிறவங்க அப்போ எந்த பேனர் போர்டு எல்லாம் காட்டிக்கிறாங்க. அவர் ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட அது பயங்கரமா பிரபலமா மக்கள் கிட்ட போய் சென்றடணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்தாரு. அது பேர் இந்த ஷோ ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா சின்னதா செஞ்சுட்டு அது ரொம்ப பெருசா பூதாகரமா பாத்தீங்களா நான் எவ்வளவு பெருசா செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த ஷோ ஆஃபை எம்ஜிஆர் அவர்கள் பயங்கரமா செஞ்சாரு மக்கள் மத்தியில. இதை பார்த்த மக்கள் அடேங்கப்பா எம்ஜிஆர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு அப்படின்னு அவரையும் சிஎம் ஆக்கிட்டாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் வந்த ரஜினி அவர்கள் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட். அவருக்கு வந்து இந்த அரசியலுக்கு வரணும், மக்களை காப்பாற்றணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தன்னோட படம் நல்லா ஓடணும், பெரிய கலெக்ஷன் அடிக்கணும், பெரிய வெற்றி பெறணும், இதுதான் அவரோட ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்காவே இருந்தது. தன்னோட சரி மக்களுக்கும் சரி பெருசா நல்லது பண்ணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு அப்பவும் இருந்ததில்ல, இப்பவும் இருந்ததில்ல. ஆனா ரஜினி அவர்கள் மேல இந்த அரசியல் சாயம் புக காரணம் அவரோட ரசிகர்களோட அந்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அரசியல் ரீதியான நெருக்கடிகள் தான் காரணம். எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் சினிமால ஒரு நம்பர் 1 ஸ்டார் ஆகி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு சிஎம் ஆகி ஒரு கலக்குனாரு. இப்ப அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களோட அந்த ஸ்டார் அந்தஸ்துக்கு நீங்க வந்துட்டீங்க. அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? எம்ஜிஆர் மாதிரியே நீங்களும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நீங்களும் சிஎம் ஆகணும், அதனால நீயும் அரசியலுக்கு வா தலைவா அப்படின்னு விருப்பமே இல்லாத ரஜினி அவர்களை அவரோட ரசிகர்கள் வம்படியா. ரஜினி அவர்கள் இந்த தமிழ் மக்களும் சரி தன்னோட ரசிகர்களும் சரி தன் மீது ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கையும் ஆசையும் வச்சிருக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா புரிஞ்சுட்ட ரஜினி அவர்கள் இவங்களோட அந்த ஆசையை, இந்த அரசியல் ஆசையை தன்னோட திரைப்படங்களுக்கு கலெக்ஷன் உண்டு பண்ற ஒரு கருவியா அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. அதனாலதான் ரஜினி அவர்கள் தன்னோட ஒவ்வொரு திரைப்படம் ரிலீஸ் ஆகும் போதும் நான் அரசியலுக்கு இதோ வர அதோ வர இதோ கிளம்பிட்டா அப்படின்னு ரசிகனை உசிப்பேத்தி அதன் மூலயமா தன்னோட திரைப்படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை பார்த்தாரு. மற்றபடி ரஜினி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஈடுபாடோ இல்ல அரசியல் ஞானமோ இல்ல அரசியல் அறிவோல பெருசாலாம் கிடையாது. ரசிகனோட அந்த ஆசையை தன்னோட சினிமா லாபத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாரு, அவ்வளவுதான். அந்த வகையில விஜயை பார்த்தோம் அப்படின்னா அவரும் கிட்டத்தட்ட ஒரு எம்ஜிஆர் மாதிரி தான். தன்னோட எதிர்கால
அரசியலுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை ஒன்னொன்னா பக்காவா பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி தான் இப்போ வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. பட் அவர் ரஜினி மாதிரி இதோ வர அது வரன்னு ஏமாத்தாம உடனே வந்தது அப்படின்றது அது ஒரு நல்ல விஷயம். ஆனா இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் அவர்களும் சரி, ரஜினி அவர்களும் சரி, அவங்க அரசியலுக்கு வரும்போது மக்கள் அவங்க 2 பேரையும் நீங்க தான் அரசியலுக்கு வரணும், நீங்க வந்து தான் எங்களை ஆளணும், நீங்க வந்து தான் நாட்டோட சிஎம் ஆகணும், நீங்க தான் எங்களுக்கு தலைவனா வரணும் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களையும் ரஜினி அவர்களையும் மக்கள் வலுக்கட்டாயமா இழுத்தாங்க. ஆனா விஜய் அவர்களுக்கு அப்படி இல்லை. நீங்க தான் வரணும், நீங்க வந்து தான் எங்களை காப்பாற்றணும், நீங்க தான் அந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு விஜய் அவர்களை மக்கள் வம்படியான இழுக்கல. விஜய் அவர்கள் தான் வம்படியா அரசியலுக்கே வராரு. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் அவர்களை கலைஞர் அவர்கள் கட்சி விட்டு நீக்கினதுக்கு அப்புறம் எம்ஜிஆராலேயே ஜெயிச்சுட்டு எம்ஜிஆர் நீங்க வெளியே அமைச்சிட்டீங்களா அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் மேல இருந்த மக்களோட அந்த அனுதாபமும் எம்ஜிஆர் மக்களுக்கு பண்ண நல்லதுகளும் சேர்ந்து நீ வா வாத்தியாரே உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு மக்கள் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களை ஜெயிக்க வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ரஜினி அவர்களோட அந்த வளர்ச்சியை கண்டு ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த அந்த அரசியல் நெருக்கடி ரஜினி அவர்களை பாடாப்படுறதை பார்த்து ரஜினி அவர்களோட ரசிகர்கள், தலைவா நீ இவ்வளவு கஷ்டப்படுறியா, நீ நான் உங்களை சிஎம் ஆக்குறேன் அப்படின்னு அரசியல் வருகைய அவரோட ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தாங்க ரஜினி அவரோட அரசியல் வருகைக்காக. நான் இந்த தமிழ்நாட்டுக்கே ராணி மாதிரி. மைண்ட் செட் எப்படி இருக்கு பத்தியா? நீங்க தமிழ் ரொம்ப கஷ்டப்படுறாரு, வா நான் வா காப்பாத்துறேன். தமிழ்நாட்டுக்கு விடுங்க, அதை ஏன் வாயிலே சொல்லிக்குவாங்க. என்னதான் துணிச்சல் இருந்தாலும் பெண்கள் பொறுமையா இருந்தா. இந்த படம் எனக்கு இப்பதாங்க புரிஞ்சிச்சு இது இவங்களுக்கு தான். வாடி வண்டி ஓட்டிடலாயா? மேடை ஏற முடியுமா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? இது என்ன மேடை? அவர் எந்த மேடையா இருந்தாலும் ஏறுவாரு, தைரியமா பேசுவாரு, ஆடுவாரு, பாடுவாரு. பாக்குறியா? என்ன முத்து, அந்த பொண்ணு அது மட்டும் பேசிட்டு இருக்கு, நீ பேசாம உட்கார்ந்திருக்க. மேடையில போய் கொஞ்சம் விளையாடுவாமா. அதுக்கு இந்த வேண்டாத வேலையே இல்ல. அட சும்மா இருப்பா, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிடுச்சு. இப்படி சொன்னா இவர் கேட்க மாட்டாருப்பா. நாம தான் அவர் மேடையை ஏத்தி விடணும். ஆனா ரஜினி முழுசா அரசியல் ஈடுபடல அப்படின்னாலும் தான் நினைச்சா இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை என்னால ஏற்படுத்தி காட்ட முடியும் அப்படின்னு ரஜினி அவர்கள் நிரூபிச்ச வருஷம் தான் 1996 எலெக்ஷன். ஜெயலலிதாவை எழுத்து பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை எழுத்து பேச தயங்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துட்டு என்னோட ஆதரவு திமுகவுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கும் தான் அப்படின்னு தன்னோட ஆதரவை திமுகவுக்கு கொடுத்திருந்தாரு ரஜினி அவர்கள். ஜெயலலிதா 1996 எலெக்ஷன்ல டிஎம்கே ஜெயிக்க வச்சு தான் அரசியல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிகுந்த சக்தி அப்படின்ற நிரூபிச்சிருந்தாரு ரஜினி அவர்கள். 1996 எலெக்ஷன்ல டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமே ரஜினி அவர்கள் தான். ரஜினி அவரோட முகத்தை காமிச்சு தான் டிஎம்கே பார்த்தீங்கன்னா 96 எலெக்ஷன்ல ஓட்டு கேட்டே ஜெயிச்சாங்க. தமிழக அரசியல்ல எம்ஜிஆர் அவர்களும் சரி, ரஜினி அவர்களும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை மிகுந்த ஒரு மாற்று சக்தியா தெரிந்தாங்க. அவங்க கூட விஜய் அவர்களை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ பெரிய ஒரு அரசியல் மாற்று சக்தியா விஜய் அவர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியா இருந்த எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆனாரு, அரசியல்ல பயங்கரமா ஜொலிச்சாரு. ஆனா அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியா இருந்த ரஜினி அவர்கள் அரசியல்ல பெருசா ஜொலிக்கல. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கிட்ட ஒரு நிலையான கொள்கையும் தீர்க்கமான முடிவும் இருந்தது. நான் அரசியலுக்கு வரேன், உங்களுக்கு நான் கண்டிப்பா நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொரு நடவடிக்கையும் ஈடுபடுத்திக்கிட்டாரு. அதை வந்து மக்கள்கிட்ட நிரூபிச்சுட்டே இருந்தாரு. ஆனா ரஜினி அவர்கள் அப்படி இல்லை. என்னடா நம்ம தலைவர் இப்படி சொதப்புன்னு சொதப்புறாருன்னு ஒரு சொதப்பல் தலைவராக தான் ரஜினி அவர்கள் ஈடுபட்டு இருந்தாங்க. ரஜினி அவர்களுக்கு நிலையான கொள்கையும் தீர்க்கமான முடிவுன்றது இருந்ததே கிடையாது. நிஜத்துல அரசியல் கருத்துக்களை பேசிக்கிட்டு அரசியலுக்கு இதோ வரேன் அதோ வரேன் அப்படின்னு ரசிகர்களை ஒரு பக்கம் உசுப்பேத்திக்கிட்டு இந்த பக்கம் படத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கெல்லாம் எதுக்குப்பா அரசியல் அப்படின்ற மாதிரி கட்சியும் வேணாம் கொடியும் வேணாம் அப்படின்றது, காலத்தின் கையில அதிகம் இருக்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்துல அவர் அரசியலுக்கு வா வான்னு கூடும்போது அட நமக்கெல்லாம் எதுக்குப்பா அரசியல் அப்படின்னு மக்கள் ஒரு மாதிரி குழப்பிட்டே இருந்தாரு. ரஜினி அவர்களோட ரசிகர்களும் நம்ம தலைவர் இந்த படம் வரும்போது தன்னோட அரசியல் நிலைப்பாட்டை சொல்லுவாரு, அந்த படம் வரும்போது அப்படின்னு ரஜினியோட ரசிகர்களும் காத்திருந்து காத்திருந்து போச்சு. எனக்கு கட்சியும் வரைக்கும் வந்துச்சு இந்த டயலாக். சொல்லுங்க, நட்டில கம்பத்தை கட்டில கோ அரசியல் வேணாம் சொன்னா கேட்கல. அரசியலுக்கு வாவான்னு கூப்பிடுறேன் சார். எங்க வர நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்க மட்டும் நல்லா இருந்தா போதுமா? மக்கள் நல்லா இருக்கணும்ல. உங்களுக்கு தான் எல்லாத்தையுமே வெற்றியாச்சே, இதுலயும் பூந்து பாத்திர வேண்டியதானே எல்லாம். இப்ப என்ன பாட்டி ஆரம்பிக்கலாமா? பர்த்டே பாட்டி ஆரம்பிக்கலாம் சொன்னேப்பா. ஐயோ முக்கியமா அவர் எந்த அரசியல் வந்து எல்லாம் இப்படிதான் சொல்லிருந்தாரு.
அவரோட ரசிகர்களுக்கே புரியாத ஒரு புதிராகவே இருக்கும். அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு ஒவ்வொரு எலெக்ஷனப்போ அப்படியே மாற்றி மாற்றி இந்த கட்சி அந்த கட்சின்னு மாற்றி மாற்றி ஆதரவு சொல்லிட்டே இருந்தார். இதெல்லாம் தாண்டி அவரோட ரசிகர்களுக்கும் சரி தமிழக மக்களுக்கும் சரி அவர் பெருசாக எந்த நன்மையும் செஞ்சதே கிடையாது. அதே மாதிரி தமிழக மக்கள் ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க, அவங்களோட அடிப்படை உரிமைக்காக போராடுறாங்க அப்படின்னா மக்களின் குரலாய் நின்று அவர் என்னைக்கும் மக்களுக்கு ஆதரவு சொன்னதே கிடையாது. ஸோ அப்படி மக்களுக்கு ஆதரவாக நிற்காது, மக்களுக்காக எதுவும் செய்யாது, அதே மாதிரி ஒரு நிலையான ஒரு கொள்கையும் ஒரு தீர்க்கமான முடிவும் இல்லாது ஒவ்வொரு எலெக்ஷனும் மாற்றி மாற்றி ஆதரவு தெரிவிச்சது. ஸோ இதெல்லாம் தான் தமிழக அரசியல்ல ரஜினி அவர்கள் பெருசா ஜொலிக்காம போனதுக்கு மிக முக்கிய காரணம். ஆனா ஒரு விஷயம், ரஜினி அவர்களோட 46, 47வது வயசுலயே தமிழக அரசியலையே புரட்டி போடக்கூடிய ஒரு வலிமை மிகுந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியா திகழ்ந்தாரு அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. அந்த வகையில இதை விஜய் அவர்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு இப்போ 49 வயசாகுது, ரஜினி அவர்கள் 46 வயசுல ஒரு அரசியல் மாற்று சக்தியா திகழ்ந்தார் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு இப்போ விஜய் அவர்களை பார்க்கும்போது விஜய் அவர்கள் ஒரு மாற்று சக்தியா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை, அதுதான் உண்மை. இப்போ இருக்கிற நிலைமையில மக்கள் வந்துட்டு ஒரு மாற்று அரசியல் சக்தி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதாவது ஒரு மாற்று அரசியல் வந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறாங்களே தவிர அது விஜய் வந்தா தான் நல்லா இருக்கும், அந்த மாற்று அரசியல் சக்தியா விஜய் தான் இருக்கணும் அப்படின்னு மக்கள் இங்க பெருசா ஆசைப்படல. இங்க விஜய் அவர்களை மக்கள் யாரும் நீங்க தான் எங்களை ஆளணும் அப்படின்னு விஜய் அவர்களை வம்படியே யாரும் எடுக்கல. ஆனா விஜய் அவர்கள் தான் தன்னோட செயல்பாடுகள் மூலமா மக்கள் அனைவரும் தாம் பக்கம் இழுக்கிற வேலையை செய்யணும். ஆனா விஜய் வந்துட்டு ஒரு விஷயத்துல கண்டிப்பா பாராட்டலாம், பொசிஷனும் சரி அவரோட வருமானத்திலும் சரி இப்போதைக்கு நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிற விஜய் அந்த இடத்தை அப்படியே விட்டுட்டு அரசியலுக்கு வரேன் அப்படின்றது, அப்படி வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கட்சி வேணும். ஏன்னா இந்த விஷயத்த எம்ஜிஆர் அவர்களும் செய்யல, ரஜினி அவர்களும் செய்யல. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட, ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட அவர் ஒரு பக்கம் திரைப்படங்கள் நடிச்சுக்கிட்டே தான் கட்சியை வந்து வழி நடத்தினா தவிர அவர் அந்த சினிமாவே விட்டு அப்படியே அரசியலுக்கு வர அப்படின்னு சொல்லி சினிமாவை விட்டு வரல. அதே மாதிரி நீங்க ரஜினி அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நாம அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அரசியல்ல முழுமையா ஈடுபட்டோம் அப்படின்னா நமக்கு இப்ப வரக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் போயிடும், அந்த நம்பர் 1 அப்படின்ற அந்த பொசிஷன் போயிடும், நமக்கு வரக்கூடிய அந்த கலெக்ஷன் போயிடும் அப்படின்னு அவர் கட்சியை இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சா அத்தனை சினிமா பிரபலங்களும் பாத்தீங்கன்னா ஃபீல்ட் அவுட் ஆகி இதுக்கு மேல நம்ம இந்த தமிழ் சினிமால போனியாக மாட்டோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்துட்டு அந்த அரசியல் கட்சியை ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த வகையில விஜய் அவர்களை பார்க்கும்போது ஒரு நம்பர் இருக்கும்போதே இல்ல நான் வந்துட்டு இந்த சினிமா விட்டு அரசியலுக்கு போறேன் அப்படின்னு வர அவரோட அந்த கட்ஸை நம்ம கண்டிப்பா பாராட்டலாம். இப்ப விஜய் அரசியலுக்கு வர்றாரு இல்லையா, விஜய் அவர்கள் மீது முதலில் இந்த அரசியல் சாமி எப்போ பூசப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழன் திரைப்படத்தின் மூலியமா தான். தமிழன் திரைப்படத்தோட அந்த போட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா கதர் வேட்டி வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில அவர் வந்துட்டு பந்தாவா சேர்ல உட்காந்துட்டு கிட்டத்தட்ட அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சிஎம் லுக்ல இருந்தாரு. அதை பார்த்த பல பேர் வந்து என்ன தம்பிக்கு அரசியல் ஆசை வந்துருச்சு போல அப்படின்னு விஜய் அவர்கள் மேல முதல் பூசப்பட்டதே அந்த தமிழன் திரைப்படத்தோட அந்த போட்டோ ஷூட் பார்த்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் எதிர்கால அரசியல் ஆசையை மையப்படுத்தி சின்ன சின்ன உதவிகள் பெரிய பெரிய உதவிகள்லாம் அங்கங்க அப்பப்போ பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தன்னோட அந்த ரசிகர் மன்றத்தை அப்படியே மக்கள் இயக்கமா மாத்தி மக்களுக்கு தன்னால முடிஞ்ச அந்த உதவிகளை எதிர்கால அரசியலை மையப்படுத்தி அவர் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தாக்கம், அந்த அரசியல் அட்டாக் எப்ப நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2010 சுறா படம் ரிலீஸ் அப்பதான். சுறா படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிச்சாங்க அப்படின்றது அந்த சுறா படம் பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல இருந்தது. ஏன்னா அந்த படம் விஜய் அவர்களுக்கு 50வது படம். அந்த சுறா அந்த டைட்டில் இருக்குல்ல அது கீழே பாத்தீங்கன்னா தி லீடர் அப்படின்னு ஒரு டேக்லைன் ஒன்று கொடுத்திருந்தாங்க. அந்த 2010 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் ஆட்சியில் இருந்தாங்க. மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியுமே டிஎம்கே அவர்களோட கண்ட்ரோல் தான் இருந்தது. அந்த சுறா கீழே தி லீடர் அப்படின்னு ஒரு டேக்லைன் போட்டிருந்தாங்க இல்லையா, அப்போ டிஎம்கே காரங்களா இங்க பாருங்க தம்பி, லீடர்னா அவர் ஒருத்தர் தான், அவர் கலைஞர் மட்டும்தான், அதனால தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிரச்சனை கிளப்பினாங்க. அதெல்லாம் தூக்க முடியாது அப்படின்னு சொல்ல அது அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் தி லீடர் அப்படின்ற அந்த டேக்லைனை தூக்குனதுக்கு அப்புறம் தான் சுறா திரைப்படமே ரிலீஸ் ஆச்சு. ஸோ இது அந்த 2010 காலகட்டத்தில் விஜய் அவர்கள் மீது நடந்த ஒரு சின்ன ஒரு அரசியல் அட்டாக். அதுக்கப்புறம் என்னடா நீங்க எனக்கு எதிராக செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கடவுள் தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காவலன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணவே விடாம, காவலன் திரைப்படத்துக்கு தியேட்டரே கிடைக்க விடாம டிஎம்கே காரங்க பண்ணாங்க. காவலன் திரைப்படம் அப்ப ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்திலே இருந்தது. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவா போய் ஜெயலலிதா அவர்கள்ட்ட சரணடைஞ்சதுக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் தலையிட்டு தான் அந்த காவலன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அரசியலில் நுழைவது குறித்து பரிசீலிக்க போகிறேன் என்று கூறிய மற்றொரு பிரபல நடிகர் கருணாநிதியின் குடும்ப திரைப்படங்களுக்கு நடித்து கொடுக்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டார். அவர் நடித்த ஒவ்வொரு படமும் தோல்வி என்பதை கருணாநிதி குடும்பம் உறுதி செய்தது. ஹீரோக்களை ஜீரோ ஆக்குவதும் தன் குடும்பத்தில் உள்ள ஜீரோக்களை ஹீரோ ஆக்குவதும் தான் கருணாநிதி குடும்பத்தினரின் வேலையாக இருக்கிறது.
என்னடா எனக்கு இவ்வளோ குறைச்சல் கொடுக்குறீங்க அப்படின்னு விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2011 எலெக்ஷன்ல டிஎம்கேக்கு எதிராகவும் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாகவும் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு அந்த 2011 எலெக்ஷன்ல. அந்த 2011 எலெக்ஷன்ல படத்துலயே அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வந்துச்சு. மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சாங்க. அதுக்கு வந்துட்டு பல காரணங்கள் இருக்கு. ஆனா விஜய் அவர்களோட அப்பா எஸ்ஏசி அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களோட இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கே நாங்க தான் காரணம், விஜய் அவரோட அந்த மக்கள் இயக்கம் மட்டும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் இவ்வளவு பெரிய வெற்றியில அடைஞ்சிருக்க மாட்டாரு ஈவோ டச் அப்படின்னு பண்ணா அவ்வளவுதான். போற இடத்தெல்லாம் வாய் விட்டுட்டே இருந்தாரு. அவர் முக்கியமா என்ன சொன்னாரு அப்படின்னா, ராமருக்கு எப்படி ஒரு அணில் உதவுச்சோ அந்த மாதிரி ஜெயலலிதா அவர்களோட வெற்றிக்கு அணிலா இருந்து விஜய் அவர்களும் விஜயோட இங்க மக்கள் இருந்தா அந்த இயக்கம் அணில் ஸ்டார்ட் உதவுச்சு ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு. பயங்கரமா லூஸ் டாக் விட்டாரு. அப்பாதான் இது ரொம்ப இது ஜெயலலிதா பண்ணிட்டாரு. அவர்களோட காது வரைக்கும் போய், ஓ நீ இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா, இப்ப நான் யாருன்னு காட்டுறேன், நான் உனக்கு ஒரு செக் வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே பொறுமையா வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. கரெக்டா ஜெயலலிதா அவர்கள் மாட்டினதான் தலைவா திரைப்படம். தலைவான் டைட்டில் வச்சதுலே ஜெயலலிதா அவர்கள் ஏற்கனவே கான்ல இருந்தாங்க. இல்ல திரும்ப அதே டைட்டில் கீழே பிரச்சனை. பாத்தீங்கன்னா டைம் டு லீட், தலைமை ஏற்கும் நேரம் அப்படின்னு வேற டேக்லைன் போட்டிருந்தாங்களா. தலைமை ஏற்கும் நேரம் வந்தாச்சா இப்ப பாரு அப்படின்னு சொல்லி, எப்பா தலைவா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணா தமிழ்நாட்டு தேட்டர்ல பாம்பு ரெண்டு வச்சிருந்தா கட்சி. அதனால தலைவா திரைப்படத்தை தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி டைட்டிலுக்கு ஜெயலலிதா பெரிய அவர்கள் போறாரு. பக்காவா பிளான் போட்டு தலைவா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணவே விடல. எனக்கு மக்களோட ஆதரவு உயிர் வேணும். பாதுகாப்பு ஆனா நீ தான் அதனால சொல்லக்கூடாது. தலைவா திரைப்படத்தை தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அந்த தலைவா திரைப்படத்துக்கு கீழே இருக்கிற அந்த டைம் டு லீட், அதாவது தலைமை ஏற்கும் நேரம் அப்படின்ற அந்த டேக்லைன் தூக்குனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் இப்படி கை கட்டிக்கிட்டு அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு பவ்யமா பேசினதுக்கு அப்புறம் தான் தலைவா திரைப்படத்தை தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ண விட்டுருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள். அதே மாதிரி இந்த சினிமா 100 ஃபங்க்ஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா, உங்க அப்பாவை நீ ரொம்ப பேசுனீங்க தம்பி அப்படின்னு சினிமா 100 ஃபங்க்ஷன்ல முக்கியமான நடிகர்கள், முதன்மையான நடிகர்கள்லாம் முன் வரிசையில இடம் கொடுத்திருந்தாங்க. ஆனா விஜய் இது. மட்டும், தம்பி உங்களுக்கு இங்க இடம்ல, பின்னாடி போய் உட்காருங்க அப்படின்னு ரொம்ப சொல்லி தப்பு. பின்னாடி தூக்கி உட்கார வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட வெளிப்படையாவே விஜய் அவர்களை அவமானப்படுத்தும் செயலாதான் அந்த சினிமா 100 நிகழ்ச்சியில விஜய் அவர்களை ட்ரீட் பண்ணியிருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், இந்த சர்க்கார் படத்தில் நடந்த பிரச்சனைகள், மெர்சல் திரைப்படத்தின் மூலியமா வந்த பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதுக்கு நடுநடுவில் விஜய் அவர்கள் ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லயும் நான் முதல்வரானா, நான் அரசியலுக்கு வந்த ஒரு அரசியல்வாதி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி குட்டி கதைகள்லாம் சொல்லி அவரோட ஆடியோ லான்ச்சை ஒரு அரசியல் குட்டி மாநாடாக தான் விஜய் அவர்கள் நடத்திட்டு வந்தாரு. ஸோ இப்படி அவருக்கு ஏற்கனவே இருந்த அந்த அரசியல் ஆசைகளோடு சேர்ந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அரசியல் நெருக்கடிகள், அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட அரசியல் அவமானங்கள், இது எல்லாம் சேர்ந்து இப்போ அவர் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு லவ் ப்ரொபோசல் மாதிரி தான். ஒருத்தர் போய் இந்த லவ் ப்ரொபோஸ் பண்ண உடனே ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஏத்துக்கணுன்ற எந்த விதமான ஒரு அவசியமும் கிடையாது. அதே மாதிரி தான் விஜய் இப்போ ப்ரொபோஸ் தான் பண்ணிருக்காரு. அதாவது அரசியல் கட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. மக்கள் அவரை ஏத்துப்பாங்களா இல்லையான்றது போக போதான் தெரியும். அவர் மக்களுக்காக என்னெல்லாம் பண்றாரு, மக்களின் குரலா நின்று மக்களுக்காக என்னெல்லாம் பேசுறாரு, மக்களுக்காக என்னெல்லாம் போராடுறாரு, மக்களுக்காக அவர் எவ்வளவு தூரம் காத்திருக்கிறாரு அப்படின்றத பொறுத்து தான் மக்கள் வந்துட்டு அவரோட ப்ரொபோசலை, அவரோட கட்சியை வந்துட்டு ஏத்துப்பாங்க. அது வரைக்கும் விஜய் அவர்கள் பொறுமையா தான் இருக்கணும். அதே மாதிரி விஜய் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கணும். அவரோட சினிமா பார்க்க வர அந்த ரசிகர் மக்கள் கூட்டம் அப்படின்றது வேற, எலெக்ஷனுக்கு வாக்கு செலுத்த வர அந்த கூட்டம் அப்படின்றது கம்ப்ளீட்டா வேற. நம்ம படத்தையும் நம்மளையும் பார்க்க வர அந்த பெரும் மக்கள் கூட்டம், அந்த பெரிய பெரிய கலெக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பெரும் மக்கள் கூட்டம் அத்தனை பேரும் நமக்கு ஓட்டு போட்டு நம்மளை ஜெயிக்க வச்சு சிஎம் ஆக்கிடுவாங்க அப்படின்ற எந்த ஒரு தப்பு கணக்கும் விஜய் அவர்கள் போட்டுடவே கூடாது. இதுக்கு வந்துட்டு மிகச்சிறந்த உதாரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெலுங்குல இருக்கிற பவன் கல்யாண் அவர்கள். தெலுங்கு ஆக்டர் பவன் கல்யாண் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெலுங்குல பவன் கல்யாண் அவர்கள் ஜனசேனா பார்ட்டி அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அவர் இந்த ஜனசேனா பார்ட்டி ஆரம்பிச்சு அவர் இந்த மீட்டிங்லாம் போடும்போது பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு கூட்டம். அந்த கூட்டத்தை பார்க்கும்போது மற்ற அரசியல் கட்சிகளே ஒரு பக்கம் மிரண்டாங்க, என்னடா இவ்வளவு கூட்டம் வருது பவன் கல்யாண். அந்த கூட்டத்தை பார்க்கும்போது அவ்வளவுதான், இவரு தான் இனிமே சிஎம், இனிமே இங்க யாருமே ஆட்சி செய்ய முடியாது, பவன் கல்யாண் தான் அடுத்த சிஎம்ன்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது. ஆனா பவன் கல்யாண் பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல வந்துட்டு ஒரு 8 தொகுதியில வந்துட்டு போட்டியிருந்தாரு அவரோட கட்சி சார்பா. அந்த 8 தொகுதியிலையும் டெபாசிட் கூட வாங்கல. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, பவன் கல்யாண் வந்ததுல அந்த கூட்டம் வந்த அத்தனை பேரும் ஓட்டு போட்டிருந்தா கண்டிப்பா அவர் ஏதாவது ஒரு தொகுதியில ஜெயிச்சிருப்பாரு, அளவுக்கு எல்லாம் ஆகியிருக்காது. ஆனா ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் அப்படின்றது 8 தொகுதியிலும் டெபாசிட் எழுந்தாரு பாருங்க, அப்பதான் அவருக்கே தெரிஞ்சிருக்கும். சோ சினிமால ஒரு நடிகனை பார்க்க வர அந்த ரசிகர் கூட்டம், மக்கள் கூட்டம்ன்றது வேறு, வாக்கு செலுத்த வர மக்கள் கூட்டம்ன்றது வேறுன்றத நம்ம பவன் கல்யாணை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, அரசியல்ல பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எப்போ பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்களோ அப்பவே உங்களுக்கு தகுதியே இல்லாத ஆட்கள், உங்களுக்கு ரொம்ப உங்க முன்னாடி நிக்க கூட ஒரு தகுதி இல்லாத ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களை வந்துட்டு சர்ற மாதிரியே சகட்டு மேனிக்கு எதிர்த்து பேசுவான், உங்களை மரியாதை எல்லாம் பேசுவான், உங்க மேல பாத்தீங்கன்னா பல விமர்சனங்களும் பல குற்றச்சாட்டுகளும் வைப்பான்.
அது எல்லாத்தையும் அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் நீங்க அவர்கிட்ட பொறுமை இருக்காதுதான் நாகரிகத்தோட நம்புறேன். எதிர்கொண்டு அதுக்கு நாகரிகமான பதிலை கொடுக்கணும். அந்த அளவுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா விஜய் அவர்கள் ரொம்ப பொறுமையானவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதிராக ஒரு விமர்சனமோ கருத்தோ சொல்லிட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்துட்டு இம்மீடியட்டா இல்லை ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா ரிப்ளை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு சிந்தனை உள்ளவர் தான் விஜய் அவர்கள். அதுலயும் அவர் கொடுக்குற அந்த ரிப்ளை இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நக்கலும் நையாண்டியும் கலந்து தான் கொடுப்பாரு. உங்களுக்கு ஆடியோ லான்ச் recent ஆ ஒரு பண்ணுவாரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அரசியல்ல. மெர்சல் திரைப்படம் ரிலீஸ் ஆனதப்போ கூலா தானே அந்த ஹேண்டில் பண்றாரு. எச் ராஜா அவர்கள் பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா, இது வந்துட்டு ஜோசப் விஜய், அதனாலதான் இவன் வந்துட்டு கோயில் வேணாம் அந்த இடத்துல ஆஸ்பத்திரி கட்டுங்கன்னு சொல்லி சொன்னான், ஏன்னா இவன் வந்துட்டு ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி எச் ராஜா ஆஸ்பத்திரி கட்டணும் சொன்ன தப்பா? எச் ராஜா பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. அதை பார்த்த விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இப்ப பேர் நான் உனக்கு பதில் அளிக்கிறேன் அப்படின்னு அவருக்கு பதில் அளிக்கிற விதமா ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாரு. இப்போ இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாருல, அதுல பாத்தீங்கன்னா விஜய் எப்படி இருந்தாரு, நார்மலா வந்துட்டு நல்லா நெத்தியில வந்துட்டு ஒரு குங்குமம் வச்சுட்டு அவர் சாதாரணமா தானே இருந்தாரு. ஆனா அந்த எச் ராஜாக்கு அளிக்கப்பட்ட அந்த அறிக்கையில பாத்தீங்க அப்படின்னா ஜோசப் விஜய் அப்படின்னு மென்ஷன் பண்ணது மட்டும் இல்லாம ஜீசஸ் சேவ்ஸ்ன்றதையும் அந்த டாப்ல வந்து mention இவருக்கு தான் அந்த பண்ணிருக்காரு. ரிப்ளைவா? So, இப்படி அந்த ரிப்ளைல கூட ஒரு மிகப்பெரிய ஒரு நக்கல் கலந்த ஒரு ரிப்ளை கொடுப்பாரு. அதே மாதிரி சர்க்கார் படத்தோட அந்த பிரச்சனை ஆச்சுல, அந்த ஏடிஎம்கே காரங்க வந்துட்டு சர்க்கார் படம் ரிலீஸ் ஆனப்போ பல பிரச்சனை பண்ணாங்க. அவங்கள நக்கல் அடிக்கிற விதமா சர்க்கார் படத்தோட அந்த சக்சஸ் மீட் சக்சஸ் பார்ட்டின்னு ஒன்று வச்சு அந்த கேக்ல பாத்தீங்கன்னா அந்த இலவசமா கொடுக்குற இந்த மிக்ஸி கிரைண்டரு அதெல்லாம் வச்சுதான் கேக்கே வெட்டினாப்புல. அந்த அளவுக்கு நக்கல் பிடிச்ச ஐயையோ. கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். சோ இவர் எப்படி இந்த அரசியல்வாதியோட கேள்விகளையும் இந்த அரசியல் விமர்சனங்களையும் எதிர்கொள்றாரு, பொறுமையா ஹேண்டில் இவ்வளவு இருந்து பண்றாரு, நம்ம சமாளிப்பாரு பொறுத்து தான் பார்க்கணும். அதே மாதிரி விஜய் அவர்களை காலி பண்ணோம் அப்படின்னா அவங்க முதல்ல விஜய் அவர்களோட அந்த இமேஜை உடைக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு விஜய் அவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பிற தொழிலையும் சரி சினிமாலையும் சரி அரசியலையும் சரி ஒருத்தரோட இமேஜை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரை ஈஸியா ஓரம் கட்டிடலாம். ஸோ விஜய் அவரோட விஜயகாந்த் சார் டேமேஜ் நடந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எதிரில் இருக்கிற ஆளுங்க கண்டிப்பா யோசிப்பாங்க. அதே மாதிரி விஜயை முடிஞ்ச அளவுக்கு ட்ரோல் மெட்டீரியலா மாத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. எப்படி விஜயகாந்த் அவர்கள் ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாத்தி அவர் வந்து ஓரம் கட்டினாங்களோ அந்த மாதிரி விஜயும் ட்ரோல் மெட்டீரியலா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நடந்துடக்கூடாதுன்னு இதெல்லாம் நடக்காம பயமா தான். விஜய் அவர்கள் தான் பாத்துக்கணும். ஒரு நடிகன் அரசியலுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரை அது ஒரு நியாயமே இல்லாத ஒரு விஷயம் தான். ஏன்னா இங்க மக்களுக்காக போராடிய பல பேர் இன்னமும் இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி மக்களுக்காக எந்த ஒரு இடத்துலயும் போராடாம உடனே நான் அரசியல் தலைவனாகி இந்த மக்கள் ஆள போறேன் அப்படின்னு ஒரு நடிகன் வர்றது அப்படின்றது சுத்தமா நியாயமே இல்லாத ஒரு விஷயம் தான். ஆனா இப்ப இருக்கிற அரசியல் நிலவரம் அப்படி இல்லை. மக்களுக்காக எந்த வகையிலையும் போராடாம சொகுசான வாழ்க்கை, ஏசி காரு ஏசி ரூமு, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த ஊர் வெயில் ஒத்துக்காம ஃபாரின்ல போய் ஜாலியா இருந்து வர மாதிரி வாழ்ந்துட்டு இந்த கட்சி சின்ன எங்களோட பரம்பரை சொத்து, நான் இவரோட அரசியல் வாரிசுன்னு இந்த வாரிசுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவே மக்கள் கிட்ட எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாத மக்களுக்காக போராடாத இந்த வாரிசுகள் அரசியலுக்கு வந்து எம்எல்ஏ எம்பி சிஎம்னு ஆகும்போது விஜய் மாதிரியான நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்கிற அரசியல்வாதிங்க கொஞ்சமாவது மக்களுக்கு ஆதரவோ மக்களுக்கு நேர்மையான ஒரு அரசியலை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த விஜய் மாதிரி நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா என்ன, இந்த ஜனநாயக நாட்டுல 18 வயசு நிர்மை யார் வேணா அரசியலுக்கு வரலாம். அந்த மாதிரி விஜய் அரசியலுக்கு வரதும் வராதும் அவரோட விருப்பம். ஆனா விஜய் அவர்களை அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அவர் வேணுமா வேணாமான்னு ஏத்துக்கிறது ஏத்துக்காதும் மக்களோட விருப்பம். ஏன்னா இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கு. இந்த மக்களோட ஒவ்வொரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கு இல்லையா, அது எல்லாம் சேர்ந்து மக்களோட ஒட்டுமொத்த விருப்பமா விஜய் அவர்கள் மாறினால் விஜய் அவர்கள் ஜெயிக்கலாம். பட் எனக்கு பர்சனலா விஜய் அவரோட அந்த அரசியல் செயல்பாடுகளை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் அவர் அந்த கல்விக்காக உதவுனது. என்னை பொறுத்த வரைக்கும் கல்விக்காக யார் ஒருத்தர் உதவுறாங்களோ அவங்க கொலையே பண்ணாலும் அவங்களை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றதான் என்னோட கருத்து. ஏன்னா ஒருத்தருக்கு இந்த பணம் கொடுத்து உதவுறதை விட ஒருத்தனுக்கு நீங்க கல்வி கொடுத்து உதவுனீங்க அப்படின்னா அவன் குடும்பத்தை பார்த்துப்பான். அதே மாதிரி அவன் இன்னொரு 10 பேர் படிக்க வைப்பான், அந்த 10 பேர் இன்னும் 10 பேர் படிக்க வைப்பாங்க. இப்படி ஒரு சமுதாயமே முன்னேறி மேல வரும். ஸோ கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு இன்னும் எளிதா சொல்லணும் அப்படின்னா, நாம இப்ப ஏடிஎம்ல பணம் எடுக்க போறோம். யாரோ ஒருத்தர் ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியாத ஒரு நபர் வந்து எனக்கு அந்த ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியல, கொஞ்சம் பணம் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நாம அவங்களுக்கு பணம் எடுத்து கொடுக்கறது அப்படின்றது ஒரு மனிதமான செயல். அதை நம்ம கண்டிப்பா செய்யணும். அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், எப்படி எடுக்கிறது அப்படின்னு நாம அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த தடவை அவன் நம்மள வேற யாருமே எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களே வந்து பணத்தை எடுத்துட்டு அவங்களே போடுவாங்க. ஸோ மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்காது. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கல்வி முறை மாதிரி தான். நாம ஒருத்தருக்கு பிச்சை இடுவதை விட அவங்களுக்கு தகுந்த கல்வியை கொடுத்தோம் அப்படின்னா அவனோட வாழ்க்கையும் சரி அவனோட குடும்பத்தோட வாழ்க்கையும் சரி, ஏன் அவன் ஊர் மக்களோட வாழ்க்கையும் அவன் சேர்த்து முன்னேற்றி கொண்டு போடுவான். ஸோ கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
இந்த மாதிரி கல்விக்கு விஜய் அவர்கள் இந்த கல்வி ஊக்கத்தொகை கொடுத்து உதவினார் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. அதே மாதிரி மனித வாழ்க்கைக்கும் இந்த சமூக முன்னேற்றத்திற்கும் யாரை பின்பற்றணும் யாரை பின்பற்றக்கூடாது அப்படின்னு விஜய் அவர்கள்கிட்ட இருந்த அந்த தெளிவு, அதாவது அம்பேத்கர், பெரியார், காமராஜரை படிங்க அப்படின்னு, இந்த சமுதாய மாற்றத்துக்கும் மனித முன்னேற்றத்திற்கும் யாரை படிச்சா ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வருமோ அவங்கள படிங்க அப்படின்னு அவர் அந்த தீர்க்கமான ஒரு சிந்தனையில் இருக்கிறார்ல. ஸோ அந்த ஒரு தெளிவான அந்த தீர்க்கமான சிந்தனையும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு அவர் அந்த அறிக்கையில மென்ஷன் பண்ணுது. அதாவது பிறப்பால் அனைவரும் சமம், பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்றது கொள்கை இருக்குல்ல, அந்த கொள்கையை யார் கடைபிடிச்சு நடக்கிறாங்களோ, பிறப்பால எல்லாருமே சமந்தாண்டா அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவன் தான் ஒரு உண்மையான மனுஷன், அவன் தான் ஒரு உண்மையான தலைமை, அவன் தான் ராஜா. ஸோ இந்த 3 விஷயங்களை பார்க்கும்போது விஜய் அவர்களோட அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது மக்களை முன்னேற்றி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட செயல்படுவாங்க அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. இன்னொன்று, விஜய் அவர்களோட இந்த கட்சியின் மூலிமா நிறைய இளைஞர்கள் அரசியலில் ஈடுபடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்குள்ள இருக்கு. அதே மாதிரி விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ். இந்த மற்ற அரசியல் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் சேர்க்கறதுக்கு இந்த பணம் கொடுத்து சரக்கு கொடுத்துலாம் கூட்டம் சேர்க்குறாங்களா, அந்த ஒரு பிரச்சனை விஜய் அவர்கள்ட்ட கிடையவே கிடையாது. விஜய் அவர்கள் ஒரு சின்ன அறிக்கை கொடுத்தாலே விஜய் அவர்களோட அந்த பேச்சுக்காகவே ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளமே கூடும் அப்படின்றது விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்கு வரதா அறிவிச்ச உடனே அச்சோ இப்போ இன்னும் 2 படம் நடிச்சு அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் படத்தில் நடிக்கவே மாட்டாரா, இதான் ஒரு கடைசி படமா அப்படின்னு விஜய் அவர்களோட நிறைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணி பயங்கரமா ஸ்டேட்டஸ்லாம் வச்சு சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயத்த கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. விஜய் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஃபேம் கொடுத்தது, இவ்வளோ பெரிய ஒரு வருமானத்தை கொடுத்தது, இவ்வளோ பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தையும் மக்கள் கூட்டத்தையும் கொடுத்தது சினிமா தான். ஸோ அந்த சினிமாவை விட்டு விஜய் அவர்கள் கண்டிப்பாக போகலாம் மாட்டார். 2026 எலெக்ஷனுக்காக ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறாரு, அவ்வளோதானே தவிர அவர் இந்த சினிமா விட்டுலாம் போக மாட்டார். ஸோ 2026 எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அவர் மறுபடியும் சினிமாவுக்கு வந்துடுவார். இதில் இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸும் இருக்குது. அப்படியா? நான் எலெக்ஷனுக்கு வர போகிறேன் அதனால இதுதான் என் கடைசி படம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறதால அந்த படம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் வேல்யூ கூடும், அந்த படத்தோட பிஸ்னஸ் வேற லெவலில் எகிரும். ஸோ அந்த படத்தை முடிச்சுட்டு அப்படியே விஜய் அவர்கள் அரசியல் போகும்போது பாரு, நான் அரசியல் போகும்போது கூட எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் வேல்யூ இருக்குது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்பை ஏற்றிட்டு தான் போவார். அதே மாதிரி அவர் எலெக்ஷனில் போயிட்டு அந்த எலெக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4-5 மாதம் இல்லை அந்த ஒரு வருஷமா வச்சுங்களேன் அரசியல்லாம் முடிச்சுட்டு விஜய் அடுத்த படத்தை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் ஆகும், ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு சினிமா அரசியல், இது வந்து ஒரு சினிமா ஸ்டாட்டிக்ஸ் தான். இன்னொன்று, விஜய் அவர்கள் அரசியல் போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு கடைசி படம் நடிப்பார்ல, கண்டிப்பாக அந்த திரைப்படம் அரசியல் சார்ந்த ஒரு திரைப்படமாவோ இல்லை அரசியல் வசனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாவதோ இருக்கும். ஏன்னா அவர் அரசியல் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி ஒரு படம் நடிச்சாருன்னு வைங்களேன், அந்த படத்தை பார்க்குற மற்ற அரசியல் கட்சிகள், சின்ன கட்சிகள், பெரிய கட்சிகள்னு எல்லா கட்சிகளும் அந்த படத்துக்கு எதிராக செயல்படும், அந்த படத்தை முடக்கணும்னு நினைக்கும், அந்த படத்துக்கு எதிராக போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுவாங்க, அந்த படத்துக்கு எதிராக பயங்கரமான கருத்துக்கள்லாம் பேசுவாங்க, அந்த கருத்து இந்திய அளவில் பரபரப்பாக பேசப்படும். இப்படி அவருக்கு கொண்டு ஒரு பரபரப்பும் கிடைக்கும், அந்த பரபரப்பின் மூலிமா இவருக்கு ஒரு அனுதாபமும் ஒரு மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டியும் கிடைக்கும். ஸோ அந்த பப்ளிசிட்டியோடு சேர்த்து 2026 எலெக்ஷனில் அவர் அட்டன் பண்ணும்போது அவருக்கு கொஞ்சம் அந்த வாக்குகள் சதவீதம் அப்படின்றது ஒரு 0.2 0.5 ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவர் இந்த 2026 எலெக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடிக்கக்கூடிய அந்த திரைப்படம் அப்படின்றது நிச்சயமாக ஒரு அரசியல் சார்ந்த ஒரு திரைப்படமாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அரசியல்வாதிகளை வெறுப்பேற்றக்கூடிய அரசியல் வசனங்கள் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இருக்கும். அப்புறம் 2026 எலெக்ஷன் அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் சினிமாவுக்கு வரும்போது அவர் என்ன பண்ணுவார், அந்த 2026 எலெக்ஷனில் என்னெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணோம், என்னெல்லாம் நம்ம கருத்து சொல்ல வந்து மிஸ் ஆச்சு, அது எல்லாத்தையும் சேர்த்து அவரோட அடுத்தடுத்த திரைப்படங்களில் அந்த வசனங்களாகவோ இல்லை அரசியல் பாடலாகவோ வச்சு கிட்டத்தட்ட எம்ஜிஆர் எந்த ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணாரோ அதே ஃபார்மெட்டை பண்ணி அவரோட திரைப்படங்கள் தொடர்ந்து நடித்து அரசியலும் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இதுதான் விஜய் அவரோட பிளானாக கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று தாங்க, திரையில நல்லது பண்ண என் தலைவன் கண்டிப்பாக நிஜத்திலையும் நல்லது தான் பண்ணுவான் அப்படின்னு விஜய் அவர்களோட ரசிகர்கள் பயங்கரமாக நம்புகிறாங்க. விஜய் அவர்கள் அந்த நம்பிக்கையும் அன்பையும் காப்பாற்றினாலே போதும், விஜய் அவர்கள் நினைச்சது கண்டிப்பா நடக்கும். வீடியோ நல்லா இருந்ததுங்க. ஆனா லாஸ்டா தமிழேட் பேசினார் பாத்தீங்களா, ஏதோ பக்கத்துல அவர் பர்சனல் செக்யூரிட்டியுமே பேசினார். அவருடைய பிளான் ஒரு 4-5 வருஷம் பிளான் இதுதான், அப்படி இந்த படம் நடிப்பாரு, இப்படி பண்ணுவாரு, இதைதான் சொல்லுவாரு எல்லாம். என்னமோ அவர் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு சொல்ற மாதிரி சொல்றாரு. இது என்ன இப்படிதானா என்னன்னு கூட எனக்கு தெரியல. அப்படி நடக்கிறோம் பார்க்கலாம். ஆமா சார், தமிழேட் சொன்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு அப்ப பார்க்கலாம். எனக்குமே வந்து விஜய் சார் ஒரு இது தெரியல, அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து இன்னுமா நம்புறீங்க அப்படின்லாம் கமெண்ட் வரும், ஆனால் எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா
அவரோட இப்போ சொல்கிறாருல்ல எம்ஜிஆர் மாரி அவருக்கும் பிளானிங் இருக்காது இதுன்ட்டு. இப்போ மக்கள் நினைக்கிறாங்கன்றதுக்காக திடீர்னு ஒருத்தர் வரதை விட அவருக்கு அந்த எண்ணம் இருந்து ஆரம்பத்துலேருந்து அதுக்காக ஒன்று போகிறாருன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். பிளானிங்கும் இருக்கும், இந்த இது செய்யலாம் அது செய்யலான்ற திங்கிங் உள்ளே இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் நம்பலான்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா மக்கள் கூப்பிடுறப்போ ஓகே அவங்க கூப்பிடுறாங்கப்பா பெருசாக அதுக்காக அதை பற்றி வரோம் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும். பட் வந்து தானா நான் வரேன் உங்களுக்கு, நான் எனக்காக நீங்க வந்து அன்பு என் மேல அவ்வளோ இது வச்சிருக்கீங்க, நான் உங்களுக்காக ஏதாவது பண்ணணும்ன்ட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர்றது வேற. இதுதான் ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு, அடுத்த சூப்பர் ஸ்டாரு அவருதான்ற பொசிஷனுக்கு கிட்ட வர டைம் இது. அப்படி இருக்கிறது போது இது எதுவுமே வேணாம், இந்த இதுலாம் வேணாம். இது வந்து சொகுசா படம் நடிச்சோமா காசு வந்துச்சா உக்காந்தோமான்னு ஒரு ஒரு இதுதான். கஷ்டம்தான், தொழில் கஷ்டம். பட் சொல்கிறேன் இப்போ அவர் இருக்கிற பொசிஷனுக்கு இது அழகா வந்து அவர் லைஃப் அழகா போயிடும். பட் இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு இப்போ அரசியல் வந்து நிக்கிறாரு அது ரொம்ப அப்படின்றப்போ எல்லாத்தையுமே உடைக்கிறாரு. ஸோ ம், இது எவ்வளோ பெரிய விஷயம் அது. அது ரொம்ப ரிஸ்கான ஒரு பிளேஸ் இல்லை இது. எவ்வளோ ம் இருக்கும் என்ன அதெல்லாம் நடக்கணும்னு சமாளிக்கிறதுக்கு தெரியாது. வராரு. அந்த மாதிரி அவர் வரேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய பேசுறாங்க, இவர்கிட்ட என்ன இருக்கு, என்ன கொள்கை இருக்காது, இன்னும் 2 வருஷம் டைம் இருக்கு, அவர் கொள்கையை சொல்வாரு, பிரச்சாரம் பண்ணுவார், எவ்வளோ இருக்கு. பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிறைய ஜட்ஜ் பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நீ ம் சத்தமா பேசு. சில கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஆ ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல சத்தமா லவுடா பேசுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலான்றதுலாம் வரும். ஆஹா அது எவ்வளோ மேடம் தைரியமா பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், பார்க்கறதுக்கு முன்னாடி இது பண்ணுவேன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் போய்க்கிட்டே இருக்கு. அது வேணாம்னு நினைக்கிறேன் நான். இல்ல நான் பழைய இவங்கள்ட்டயே சொல்லியிருக்கேன். பழையமா இல்ல விஜய் இப்பெல்லாம் நிறைய பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பழசுலாம் வந்து 2 வார்த்தை பேசினா பெருசுன்னா இப்பெல்லாம் நிறைய பேசுறாரு. ஒரு ஆடியோ லான்ச்லயும் வேற விஜயே தெரியாது. அதெல்லாம் அரசியல் இதுதான் தெரியுது. அது இப்போதான் புரியுது எனக்கு. ஓகே இவர் இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே தெரியுது. சூப்பராக பேசுறாரு. இப்போ வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு. முன்ன மாதிரி அமைதியான விஜயா இப்போ நீங்கள் எந்த ஒரு ஒரு 5-6 வருஷமா ஒரு அமைதியான ஒரு விஜயா நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. அவ்வளோ பேசுறாரு, நிறைய இது சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக அதோட பேச்சு திறமை வந்து பயங்கரமா இருக்குன்றது தெரியுது. எங்க ஒருத்தர் அமைதியாதவருக்கு பேசவே தெரியாது, எதுவும் பேச மாட்டாருன்னு கிடையாதுல்ல. ம் அது சொன்ன மாரி அந்த அமைதி தான் இப்போ அவர் என்ன பேச போறாரு, எப்படி சமாளிக்க போறாருங்கிறதே இருக்கு. ம் அது பார்த்து நிறைய இதுல வந்து அந்த கலாய்ச்சது கேக் வெட்டும்போது கூட சில விஷயம்லாம் பண்ணி நான் இப்பதான் அதில் கேள்விப்படுறேன். ஸோ ம் ரொம்ப கூலாக அது எப்படி பண்ணணுமன்றது அந்த ஒரு டெக்னிக் அவர்கிட்ட இருக்கு. ஸோ அது பிரச்சாரமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. அதான் இப்போ இந்த சினிமால இருந்தப்போ 2 பக்கம் பிரச்சனை இருந்தப்பயோ ஒரு மனுஷன் வந்து எல்லாத்தையும் கலாய்ச்சி தள்ளுகிறாருன்னா ஆ, அரசியலுக்கு வந்தா இவர் எப்படி இருப்பாருன்ட்டு யோசிச்சுக்கிறேன். இப்போ எப்படி இப்போ இங்க வந்தா இந்த களத்துல வந்தா என்ன என்னென்ன பண்ணுவாரு அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். நான் கூட நினைச்சேன் கஷ்டப்படுவாரோ அப்படின்ட்டு. பட் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இல்லப்பா இவர் வந்து சமாளிப்பாரு அப்படின்ற அதான். மாதிரி இருக்கு. அப்புறம் நிறைய பேர் சொல்றாங்க, மற்ற 2 பெரிய தலை இருக்கும்போதெல்லாம் உள்ள வரல, யாரும் இல்லாதப்ப கரெக்டாக உள்ள வந்துட்டார் அப்படின்னு. இப்போ இது பார்க்கும்போது அதெல்லாம் இருக்கும்போது அதை பண்ணியிருக்காரு. அவங்களாம் இருக்கும்போது தான் அந்த மாதிரி வந்து அந்த 2 தலைங்க இருக்கும்போது தான் விஜயகாந்த் சாரும் வந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணுவார் நம்ம ஸோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக இது சேர்த்து வச்சு பேசுகிற மாதிரி இருக்கு எனக்கு. இது நிறைய பேர் சொல்ற இதுன்னா ஒரு ஆக்டர் நம்புறீங்களா? ஒரு நடிகர் தான் வரணும். ஆனா காலங்காலமா அப்படிதானே இருக்கு. அப்படிதானே வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் சார் எல்லாருமே நடிகர் தானே. அப்பெல்லாம் நம்ம வந்து ஏத்துக்கிட்டு இப்போ வந்து நடிகர் போய் நீங்க நம்பினுக்கிறீங்க அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கூடாதுல்ல. ஏன் இருந்தீங்க? வந்தாங்க, அவர் நம்பினாங்க, நம்பினதுக்கு அவரும் வந்து மக்களுக்கு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இவங்களும் வராங்களா, ஓகே இப்போ ஏதோ செய்வாங்கன்னு நம்பிக்கை இருந்தால் பண்ண போகிறாங்க, இல்லைன்னா இல்லை. ஆக்டரு அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஆக்ட்ரஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. பட் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல, கனெக்ட் ஆகிக்க முடியல. என்ன செய்யறதுன்னு அவங்களும் தெரியல. கட்சி ஆரம்பிச்சிட்டோம், ஓகே இப்போ ஒரு கூட்டம் இருக்குது, என்ன பண்ணாலும் வந்துடும். ஏதோ அங்கே ஒருத்தர் அவ்வளோ பெரிய கூட்டம் போட்டு அவ்வளோ பெரிய கூட்டம் வந்துருக்குது, ஆனால் ஜெயிக்கல. அப்படியும் நடக்கலாம். இப்போ நம்ம விஜயகாந்த் சாருக்கு அப்படிதான் கூட்டம் பார்த்தீங்கன்னா அலாலையா மோதிச்சு அவர் பேசுறப்பெல்லாம், ஆனால் ஜெயிக்கல. ஆனால் ஒரு எப்படி வேணாலும் நடக்கலாம். விஜயகாந்த் சார் சொல் மோஸ்ட்லி வந்து என்ன விடுங்க, என் கட்சி என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்ன பண்ணுங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, அதே தான் எல்லா மீட்டிங்லும் அவர் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் விஜய் சாரும். அவர் வந்து செய்யறத முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய பேசுகிற மாதிரி இருக்கு. எனக்கு வருத்தம் தாங்க. ஆனால் விஜயகாந்த் சார் வந்து கட்சியில் ஜெயிச்சாரோ தோத்தாரோ கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சரி மக்களுக்கு நல்லது பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. அதில் அவர் பின்வாங்கவே இல்லை. கடைசி வரைக்கும் நான் அவரோட உடம்பு அந்த உடல்நிலை நல்லா இருந்த வரைக்கும் பண்ணணும்னு பண்ணிட்டே தான் இருந்தேன். நீ என்னை தோக்கடி இல்லை ஜெயிக்கவே இல்லை, என்னை திட்டு என்னன்னா பண்ண, ஆனால் நான் செய்கிறத செஞ்சுட்டு தான் இருப்பேன்னு அந்த மனுஷன் அவராக மட்டும்தான் இருந்திருக்காரு. எந்த பின்பலமாக இதை பண்ணால் எனக்கு பேர், இதை பண்ணால் எனக்கு வந்து வின்னு அப்படின்லாம் அவர் இல்லவே இல்லை. ஸோ அவர் வேற ரகங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து நம்ம மதிக்கல, அவர் இருக்கிறப்ப அது கண்டுக்கல,
ஒரு ஃப்ரேம் பண்ணி அவர் வந்து கெட்டவர் இப்படி அப்படின்னு சொல்லி அப்படியே ஒதுக்குனது தான் ரொம்ப இதுவாக இருக்குது. அது இதுக்கு மேலே யாருக்குமே நடந்துடக்கூடாதுன்றது தான் ரொம்ப பயம். அந்த மாதிரி ஒன்று நடந்துடவே கூடாது யாருக்கும். அதுதான் அது திரும்ப நம்ம இவங்களுக்கு இப்போ வர ஆக்டர்ஸ் இப்போ விஜய் சாருக்கும் நம்ம அதை தான் பண்ணுற மாதிரி இருக்குது திரும்ப. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகிட்டே இருக்கு. ஃபஸ்ட்டு வரட்டுங்க, வந்து அவர் பேசட்டும் என்னன்ட்டு, அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். ஓகேப்பா இவர் வந்தால் சரி ஏதோ பண்ணுவார்னா ஓகே, இல்லைன்னா இருக்காங்க அப்போ அப்படி முடிவு எடுத்துக்கலாம். அதை விட்டு வரும்போதே அவர் என்ன இவன்லாம் என்ன பண்ணுவான், இவன்லாம் ஆக்டர், இவனுக்கு என்ன தெரியும் அது தெரியும். அது வந்து பயப்படுற மாதிரி தான் எனக்கு தெரியும். ஒருத்தர் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அவர் பேசுறதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ பதறீங்களா, அப்போ நீங்கள் பயப்படுறீங்கன்னு தான் எங்க ஒரு ஆக்டர்னா நிறைய டிரான்ஸ்பரண்டா நிறைய தெரிஞ்சிருக்குங்க. அவர் ப்ளஸ் தெரிஞ்சிருக்கும், மைனஸ் தெரிஞ்சிருக்கும், எப்படி பேசுறது நடக்கு எல்லாமே அவரை பத்தி தெரிஞ்சிருக்குங்க. இதுக்கு மேல என்னங்க வெளிப்படையா வேணும்? இப்போ வேற ஒருத்தவங்க வரனா அவங்களுடைய மேடையில் பேசுறத வச்சு மட்டும் தான் நம்ம இது பண்ணுவோம். அவர் பின் இது என்னன்னு நமக்கு தெரியாது. அவரோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன, இதான் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. பட் விஜய் சார்னும் போது நமக்கு எல்லாமே தெரியும். அவர் இப்படிதான் இதான் அப்படிங்கிறது. இதுக்கு மேல என்ன வேணும்னு எனக்கு தெரியல. இப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை, இங்க என்ன போயிட்டு இருக்கு, இதை சால்வ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ன்றதுதான் நம்ம பார்க்கணும். அதுக்கு பின்னாடி அவர் இது அதெல்லாம் தேவையில்ல. வந்தா இங்க என்ன பண்றாரு, இங்க எப்படி இருக்காரு, அததான் பார்க்கணும். எம்ஜிஆர் சாரும் அதுதான். சினிமாவில் டைலாக் மட்டும் வச்சுட்டு இங்கே வந்து எதுவுமே பண்ணலன்னா கண்டிப்பாக அவரும் தோற்று தான் இருந்திருப்பாரு. பார்த்துருப்பாங்க சைலண்டாக தூக்கிடுவார். அவர் செஞ்சனால தான் தொடர்ச்சியாக அவங்க மேலே அவ்வளோ கூட்டம் அவ்வளோ இது வந்துச்சு. சொன்னார், வெறும் வாய் வார்த்தையாக சொல்ல செஞ்சும் காமிச்சார். அந்த மாதிரி தான் இப்போ விஜய் வராரு, வெறும் வாய் வார்த்தையாக சொன்னார், எதுவும் செய்யலைன்னா அப்போ தான் நம்ம வந்து இதெல்லாம் கோவப்படுறதுக்கு ஒன்று இருக்குது. இன்னும் அவர் எதுவும் செய்யலை, என்ன இதுன்னு சொல்லலை. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து அப்படியே ஒதுக்குறது வந்து சரி கிடையாது. ஃபஸ்ட்டு பார்க்கணும்ல. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.